ஹாய், நான் Adeeb. ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா தான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் விவோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண விவோ V20ங்கிற மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் விவோ V20 வர பாக்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் பேட்டர்ன் தான் விவோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஹைலைட்டட் ஃபீச்சர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்ன ஃபோனோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸும் IMEI எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனை தவிர இந்த பாக்ஸில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, கிக் ஸ்டார்ட் கேடு, சிம் இன்ஜெக்டர் டூல், ஒரு ஃபோன் கேஸு, ஒரு 33 வாட்டுக்கான சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி கேபிள், அப்புறமா ஒரு இயர்ஃபோன், இதெல்லாம் தான் இந்த பாக்ஸ்க்குள்ளே வருது. ரொம்பவே டிஃப்ரெண்டான கலர் பேட்டர்ன் தான் விவோ இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. சன்செட் மெலடிங்கிற கலர் வேரியண்ட் தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனு 2 கலர் வேரியண்ட்டில் வருது. மிட் நைட் ஜாஸ், அதாவது பிளாக் கலர் வேரியண்ட், அப்புறமா மூன்லைட் சொனாட்டா ஒயிட் கலர் வேரியண்ட். இந்த ஃபோனோட பேக் சைடில் மேட் கிளாஸ் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. விவோ இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணாங்க. அதில் மெயினாக ஹைப் கிரியேட் பண்ண 2 விஷயம் தான் இந்த ஃபோனோட திக்னஸும் அப்புறமா இந்த ஃபோனில் இருக்கிற கேமரா பற்றியும். முதல் நம்ம இந்த ஃபோனோட திக்னஸை பற்றி பார்க்கலாம். இந்த விவோ V20யோட ஆட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் பார்த்தா தெரியும். ஏடிஎம் கார்டுக்கு பதிலாக மறந்து போய் இந்த ஃபோனை எடுத்து கொடுக்குற சீக்வன்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த ஃபோனு அவ்வளோக்கு ஸ்லிம்மாக இருக்குதுன்னு நினைப்போம். அப்படி நினச்சி தான் நானும் இந்த ஃபோனை ப்ரீ புக் பண்ணப்போ என் மனசில் இருந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோமேக்ஸோட சில்வர் 5ங்கிற மாடல் இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஸ்மாலஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் அந்த மைக்ரோமேக்ஸோட சில்வர் 5. மேபி வேறு ஃபோன்ஸ் எல்லாம் ஸ்லிம்மஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் நான் பார்த்ததில் மைக்ரோமேக்ஸோட சில்வர் 5ங்கிற மாடல் ரொம்பவே ஸ்லிம்மாக இருந்துச்சு. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் என் மைண்டில் இருந்துச்சு. இந்த ஃபோனு கையில் கிடச்சப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவ்வளோக்கு இந்த ஃபோன் ஸ்லிம் இல்லைங்கிறது. இப்போ இருக்கிற ஃபோன்ஸை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த விவோ V20 ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனு தான். ஆனால் விவோ V20யோட ஆட்ஸில் மென்ஷன் பண்ண மாதிரி ஏடிஎம் கார்டுக்கு பதிலாக மறந்து கொடுக்குற அளவுக்கு இந்த ஃபோனு திக்னஸ் கம்மி இல்லை, ஸ்லிம்மும் கிடையாது. தமிழில் இருக்க சில டெக் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விவோ V20யோட அன்பாக்சிங் வீடியோவில் 2 10 ரூபாய் காயினோட திக்னஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. தமிழ்நாட்டில் 10 ரூபாய் காயின்ஸ் யாருக்கிட்டையுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 10 ரூபாய் காயின்ஸோட திக்னஸ் எங்கே இருக்குது, இந்த ஃபோனோட திக்னஸ் எங்கே இருக்குது? 7.38 mm தான் இதோட திக்னஸ் வருது. வெயிட் பார்த்தீங்கன்னா 172 கிராம்ஸ் மட்டும்தான் வருது. இப்போ இருக்கிற மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனு ரொம்பவே லைட் வெயிட் தான். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. விவோ X50 ப்ரோவில் இருக்கிற மாதிரியான ஒரு கேமரா டிசைன் தான் விவோ V20லையும் கொடுத்துருக்காங்க. ஒரு 64 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா, பின்ன 8 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா, அப்புறமா 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மோனோ கேமரா தான் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த 8 மெகா பிக்சலுக்கான கேமரா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸாகவும் மேக்ரோ லென்ஸாகவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட மெயின் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் 60 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் ஷூட் பண்ண முடியும். இந்த ஃபோனோட கேமரா பற்றி சொல்லணும்னா ரொம்பவே நல்ல கேமரா தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதில் இருக்கிற போர்ட்ரேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். யாரை ஃபோட்டோ எடுத்தாலும் ரொம்பவே அழகாக தெரியுறாங்க. நாற்பத்தி 4 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணை வச்சு இந்த ஃபோனு நம்மளை ஃபோக்கஸ் பண்ணும். நார்மல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வச்சு தான் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகும். ஃபேஸ் ஆட்டோ ஃபோக்கஸை விட ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். இந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா DSLR கேமராலாம் இருக்கும். அந்த ஃபீச்சரை இங்கே விவோ யூஸ் பண்ணது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்பவே தரமான ஒரு செல்ஃபி கேமரா தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல கிளாரிட்டியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் பிக்சர்ஸ் நமக்கு கிடைக்கிது. இப்போ இருக்கிற மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு செல்ஃபி கேமரா தான் இந்த விவோ V20 வருது. இதோட ஹைலைட், விவோ மென்ஷன் பண்ண ஹைலைட்டில் ஒன்று தான் இதோட கேமராஸுக்கு பற்றி குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, தரமாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்ஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமராவுக்கு இதை அடிச்சுக்க வேறு ஃபோனே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைன்லேருந்து வாங்குங்க, ஆன்லைன்லேருந்து வாங்காதீங்க. ஆன்லைனை விட ஆஃப்லைனில் தான் விலை கம்மியாக இருக்கும். டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. நீங்கள் கேமராக்காக ஒரு ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த ஃபோனை கண்டிப்பாக வாங்குங்க. இந்த ஃபோனு ரியலி ஒர்த்து தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நமக்கு 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவல் வியூ சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே டைமில் ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி பேக் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் வீடியோஸு ஷூட் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் ஐஃபோன்லாம் ஏற்கனவே இருக்குது. இந்த ஃபீச்சரை விவோ இந்த ஃபோனில் கொண்டு வந்தது கொஞ்சம் ப்ளாகர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நம்மளால் பேசுகிறதும் அதில் ரெக்கார்ட் பண்ண முடியும், பேக் சைடில் நடக்கிறதும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்தது இந்த ஃபோனில் வர டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.44 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் இதில் வருது. AMOLED டிஸ்பிளே தான் இதில் வருது. AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதில் HDR10 சப்போர்ட்டும் இதில் இருக்குது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நோட்ச் டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்னதாக ஒரு டவுன் கிரேடு மாதிரி எல்லாருக்கும் தோணலாம். இப்போ இருக்கிற 10,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் பஞ்சோல் கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 25,000 ரூபாய் வர இந்த ஃபோனில் நோட்ச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பஞ்சோல் கேமரா விட ஒரு நோட்ச் டிஸ்பிளே தான் நல்லா தான் எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் கேமரா பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு நடுவில் ஓட்ட மாதிரி எப்பயுமே நம்மளுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். ஆனால் அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த நோட்ச் டிஸ்பிளே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நடுவில் ஒரு சின்னதாக தான் நோட்ச் வருது. அவ்வளோவுக்கா நம்ம யூஸ் பண்ணும்போது இரிட்டேஷனாக தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குல்ல மேலே, அதோட இந்த நோட்ச் நின்றுது. அதனால் நமக்கு அவ்வளோவா கவனிக்க மாட்டோம். சின்ன நோட்சிங்கிறதுனால பரவாயில்ல. ஆனால் விவோ V20 ப்ரோங்கிற மாடல் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அப்கிரேடட் வெர்ஷனாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் டுவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நோட்சோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனை நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஃபோனோட டிஸ்பிளேயில் 2 இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். இந்த ஃபோனோட பிரைட்னஸ் லெவலு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். இந்த ஒரு இஷ்யூ எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஒரு 2-3 நாளைக்கு இருந்துச்சு. ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டோட இந்த இஷ்யூ எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா டச்சு ஒர்க் ஆகாமல் இருக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷனை டச் பண்ணோம்னா அங்கே டச்சு ஒர்க் ஆகாது. ஒரு தடவை ஃபோனை லாக் பண்ணி அன்லாக் பண்ணால் தான் அந்த டச்சு ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு எந்த இஷ்யூவுமே இல்லை. அடுத்து இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் தான் சிம் கார்ட் ட்ரைவ் வருது. டுவல் நானோ சிம் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்ட் ஸ்லோட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. டுவல் 4G சப்போர்ட்டு இதில் இருக்குது. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு, ப்ரைமரி மைக்ரோஃபோன், USB-C டைப் போர்ட்டு, ஸ்பீக்கர், இதெல்லாம் தான் இந்த ஃபோனோட கீழே வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டோல்பி சப்போர்ட்டும் கிடையாது, ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கிடையாது, மோனோ ஸ்பீக்கர் தான் வருது. ஆனாலும் இந்த ஃபோனில் நல்ல சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. அடுத்ததில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 720G தான் இதில் வர ப்ராசஸர். Adreno 618 தான் இதோட GPU. ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வரத்தே கிடையாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஸ்பெக் கிடைக்கிற ஃபோன்ஸு ரெட்மியில் ரியல்மிலெலாம் கிடைக்கிது. நீங்கள் ஸ்பெக் வைஸ் மட்டும் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரியல்மி, ரெட்மி இல்லாட்டி OnePlus Nord கூட இருக்குது. அந்த ஃபோன்ஸில் ஏதாவது ஒரு ஃபோனும் வாங்கிக்கோங்க. ஒரு 4000 mAhக்கான ஒரு பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்குது. 4000 mAhங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கலாம். 10,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் 6000 mAh எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் 4000 mAhங்கிறது இங்கே ஒரு டவுன் கிரேடாக தெரியலாம். இருந்தாலும் ஒரு 1 டே பேக்கப் எப்படி இருந்தாலும் கிடச்சிடும். இது AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால நான் எப்பயுமே டார்க் மோடில் தான் யூஸ் பண்ணுவேன். டார்க் மோடில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பேட்டரி சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. இதில் வர வாய்ஸ் பார்த்தீங்கன்னா Android 11 தான் கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் வாய்ஸ் 11 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. அடுத்து இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனு 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. 8GB 128GB வேரியண்ட்டு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,990 ரூபாய். அப்புறமா 8GB 256GB வேரியண்ட்டு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,990 ரூபாய். என்ன கேட்டிங்கன்னா அந்த 25,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறத மட்டும் வாங்கினா போதும். 28,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வரத்தே கிடையாது. 28,000 ரூபாய் நீங்கள் கொடுக்கறதா இருந்தீங்கன்னா OnePlus Nord எடுங்க. Nord ரொம்பவே நல்ல ஃபோன் தான். அதுவும் நான் ப்ரீ புக் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் வீடியோ இன்னும் போட முடியல. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.